வரவிருக்கும் நாடாளுமன்ற தேர்தலுக்காக தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருகின்றன. இந்நிலையில் பாஜக, அமமுகவிடையே பேச்சுவார்த்தை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் அமமுகவிற்கு தொகுதிகள் பங்கீடு பற்றிய பேச்சுவார்த்தை நடைபெற்று வரும் நிலையில் நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக, அமமுக இடையே பேச்சுவார்த்தை தற்போது நடைபெற்று அவர்களுக்கு தொகுதி பங்கீடு குறித்து தற்போது முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. அமமுக போட்டியிட விருப்பமான தொகுதிகளின் அடிப்படையில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் அமமுகவிற்கு 22 தொகுதிகள் கேட்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. தேனி, சிவகங்கை, திருச்சி, தஞ்சை, மயிலாடுதுறை உள்ளிட்ட இடங்களில் அமமுக போட்டியிட விருப்பம் தெரிவித்திருக்கின்றன. இந்நிலையில் நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக, அமமுக இடையே தொகுதி பங்கீடு குறித்து தற்போது பேச்சுவார்த்தை தொடங்கியிருக்கிறது. அமமுக 22 தொகுதிகளுக்கு தங்களுடைய விருப்பத்தை கூறியிருக்கின்றன. இதில் அவர்களுக்கு எந்தெந்த இடங்கள் கிடைக்கும் என்பது பேச்சுவார்த்தை முடிவிலேயே தெரியவரும். இந்நிலையில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் 22 தொகுதிகள் வேண்டும் என்று கேட்கப்பட்டிருக்கிறது. தேனி, சிவகங்கை, திருச்சி, தஞ்சை, மயிலாடுதுறை, நாகை, அரக்கோணம் உள்ளிட்ட இடங்களில் அமமுக விருப்பம் தெரிவித்திருக்கிறது. தொடர்ந்து பல கட்ட பேச்சுவார்த்தைகள் இடையே பாஜக, அமமுக இடையே தற்போது பேச்சுவார்த்தை தொடங்கியிருக்கிறது. அமமுக போட்டியிட விருப்பமான தொகுதிகள் குறித்து பட்டியலிடப்பட்டிருக்கின்றன. அதில் அமமுக 22 தொகுதிகளை கேட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. இது குறித்து கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் நமது செய்தியாளர் குணசேகரன். குணசேகரன், அமமுக 22 தொகுதிகளை கேட்டிருக்கிற நிலையில இந்த பேச்சுவார்த்தையோட முடிவில் அவங்க கேட்கிற இடங்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறதா? அதாவது பாஜக தலைமையிலான கூட்டணியில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அந்த 40 தமிழகம் மற்றும் புதுவையில் இருக்கக்கூடிய இந்த 40 நாடாளுமன்ற தொகுதிகளுக்கான அந்த கூட்டணி பேச்சுவார்த்தை தொடங்கி இருக்கின்றன. இந்த பாஜக தலைமையிலான கூட்டணியில் பல்வேறு கட்சிகள் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடைபெற்று வரக்கூடிய இந்த நிலையில் அமமுக என்று சொல்லக்கூடிய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய அந்த பேச்சுவார்த்தை தொடங்கி இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கின்றன. அமமுக டிடிவி தினகரன் தலைமையில் இருக்கக்கூடிய அந்த கட்சி பாஜக தலைமையிலான அந்த கூட்டணியில் 22 தொகுதிகளை கேட்டிருப்பதாக முதற்கட்டமான அந்த தகவலானது வெளியாகி இருக்கின்றன. அதுவும் குறிப்பாக இந்த 22 தொகுதிகள் தேனி, சிவகங்கை, திருச்சி, தஞ்சை, மயிலாடுதுறை, நாகை, அதே போன்று அரக்கோணம், ஆரணி, தென் சென்னை, வட சென்னை, சேலம், மதுரை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருப்பூர், சிதம்பரம், தென்காசி, திருவண்ணாமலை, திண்டுக்கல், பொள்ளாச்சி, விருதுநகர், நெல்லை ஆகிய 22 நாடாளுமன்ற தொகுதிகளை பாஜக தலைமையிலான அந்த கூட்டணியில் அமமுகவிற்கு ஒதுக்கி தர வேண்டும் என விருப்பமான அந்த தொகுதிகளாக கேட்கப்பட்டிருப்பதாக தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த 22 தொகுதிகளும் பாஜகவினுடைய தேசிய தலைமைக்கு அமமுக தலைமையிலிருந்து அனுப்பப்பட்டிருப்பதாக முதற்கட்ட அந்த தகவல் வெளியாகி இருக்கின்றன. இந்த 22 விருப்பமான தொகுதிகளில் அமமுகவிற்கு பாஜக கூட்டணியில் எத்தனை தொகுதிகள் ஒதுக்கப்படும் என்பது அதிகாரப்பூர்வ பேச்சுவார்த்தைக்கு பின்னரே தெரிய வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் முதற்கட்டமாக விருப்பமான அந்த தொகுதிகளை தற்பொழுது பாஜக தலைமைக்கு அமமுக தரப்பிலிருந்து அனுப்பப்பட்டிருக்கிறது. குணசேகரன், பாஜக இடம் பாத்தீங்கன்னா 22 தொகுதிகளை அமமுக கேட்டிருக்காங்க. இதுல பாஜக விருப்பப்படுற தொகுதிகள்னு எவையாவது இருக்கின்றனவா? சுமூகமாக முடிவு எட்டப்பட வாய்ப்பு இருக்கிறதா? அதை பத்தி சொல்லுங்க. அதாவது பாஜக தலைமையிலான கூட்டணியில் இன்னும் சில கட்சிகள் இணைய இருப்பதற்கான அந்த பேச்சுவார்த்தை என்பது தொடர்ந்து ஒருபுறம் நடைபெற்றுக் கொண்டே இருக்கின்றன. ஆனால் அதிகாரப்பூர்வமாக பாஜக தலைமையில் எந்தெந்த கட்சிகள் கூட்டணி என்பது இதுவரை உறுதி செய்யப்படவில்லை. அதன் காரணமாக அமமுக தற்பொழுது பல்வேறு கட்சிகளுடனான அந்த பேச்சுவார்த்தை ஒருபுறம் நடைபெற்றுக் கொண்டு இருந்தாலும் அமமுக முதலாவதாக தங்களது பங்களிப்பை பாஜகவிற்கு வழங்க வேண்டும் என்பதன் அடிப்படையில் தான் அந்த 22 தொகுதிகளுக்கான அந்த விருப்ப பட்டியலை தற்பொழுது வழங்கியிருக்கிறார்கள். ஆனால் பாஜக தலைமையில் அமமுக கூட்டணி உறுதி செய்யப்பட்டால் ஒற்றை இலக்க தொகுதிகளுக்கான அந்த இடங்களே ஒதுக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. 22 தொகுதிகள் கேட்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த நிலையில் இந்த 22 தொகுதிகளில் தென் சென்னை கூட அமமுக கேட்கப்பட்டிருக்கிறது. ஆனால் பாஜக ஏற்கனவே தென் சென்னையில் தங்களது வேட்பாளரை நிறுத்துவதற்கான அந்த
வேலையினை தொடர்ந்து செயல்பட்டு இருக்கக்கூடிய அந்த நிலையில் தென் சென்னை உள்ளிட்ட சில தொகுதிகளில் பாஜகவும் தங்களது வேலைகளை தொடங்கி இருக்கிறார்கள். இந்த நிலையில் தென் சென்னை உள்ளிட்ட பாஜக ஏற்கனவே திட்டமிட்டிருக்கக்கூடிய அந்த தொகுதிகளை ஒதுக்குவதில் சிரமம், அதாவது தயக்கம் ஏற்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் தான் முதற்கட்ட இந்த பேச்சுவார்த்தைக்கான இந்த விருப்ப பட்டியல் தேசிய தலைமைக்கு அமமுக தரப்பில் அனுப்பப்பட்டிருக்கின்றன. அதிகாரப்பூர்வ பேச்சுவார்த்தை விரைவில் எட்டலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. அண்மை தகவல்களுக்கு நன்றி குணசேகரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.